அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி எம்பிபிஎஸ் அட்மிஷன் விஷயமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ். உங்களுடைய நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எவர்கிரீன் கைடன்ஸ் சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, தனிப்பட்ட முறையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்குது. அது விருப்பப்படுறவங்க எனக்கு கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங், ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங், ஸோ இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் ஸ்டேஜஸ் இருக்குங்க. அப்போது ஃப்ரீ எக்ஸிட், பேமெண்ட், அது நம்ம ஜாயின் பண்ணாமல் விடலாமா, ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் ப்ரொசீஜர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் அப்படிங்கிறது 92.5% ரிசர்வேஷனுக்கு ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங். இப்போ இந்த ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் கரெக்டாக அவேர்னஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கிடையாது, டைரெக்டாக எம்சிசி வெப்சைட்டில் நம்ம கவுன்சிலிங் கலந்துக்கலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுத்து தரவரிசை பட்டியல், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரேங்க்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் ரேங்க் சொல்லுவாங்க, கம்யூனிட்டி ரேங்க். ஸோ ஒவ்வொரு வகுப்பினரை சேர்ந்தவருக்கும் ரிசர்வேஷன் படி இருக்கிற கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், தமிழக மாணவர்கள் நல்ல நீட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க, ஸோ அதனால் நிறைய நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம உத்தேசமாக சொன்னாலுமே ஸோ இது மாறுதலுக்கு உட்பட்டது. இதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அது நம்ம ஒரு ஸ்டேஜ் சொல்கிறோம், ஸோ 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லணும்னா இது முன்கூட்டியே உங்களுக்கு அடுத்த முடிவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. ஒருவேளை நமக்கு பார்டரில் இருக்கிற குழந்தைகள் கவர்மெண்ட் கோட்டாவில், கவர்மெண்ட் காலேஜஸில் இடம் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறக்கு நமக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபைனான்ஷியலாக நம்ம ரெடி ஆகணும். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னாலும் அதுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ரெடி ஆகணுங்க. அதுக்காகத்தான் இந்த நம்மளுடைய எக்ஸ்பெக்டடாக ஒரு 40 மார்க், 50 மார்க், 60 மார்க் சொல்கிறது உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது. ஒருவேளை நமக்கு பார்டரில் இருக்கிற குழந்தைகள் அடுத்த ஸ்டெப்ஸ் ஒருவேளை நமக்கு ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை வேற கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணலாமா, வேற படிப்பை தேர்ந்தெடுக்கலாமா. அப்போது இந்த மாதிரி ஒரு பார்டரில் இருக்கிற குழந்தைகள், ஸோ நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுல சிரமங்கள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் முதல்ல ஒரு 20 மார்க் 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாலும் ஸோ இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்க்கும்போது மாணவருடைய கட் ஆஃப் 600+ நிறைய குழந்தைகள் வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வர்றதுனால அப்போது நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எம்பிபிஎஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது, எம்பிபிஎஸ் இல்லைன்னா அடுத்தது என்ன படிப்பை தொடரலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற தருணம் இதுங்க. ஸோ பெற்றோர்களும் ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பிளான் பண்ணணும், கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிளான் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைனா என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு போய் சேரணும், நிறைய பெற்றோர்களுக்கு போய் சேரணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த எவர்கிரீன் கைடன்ஸ் சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல வழியில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அது நம்ம இரவு 9 முதல் 10 வரைக்கும் சொல்லியிருந்தாலுமே ஒருவேளை நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறோம். ஸோ யாருடைய கால் வந்திருந்தாலும் திருப்பி மீண்டும் கால் பண்ணி அட்டன் பண்ணுறோம். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய குழந்தைகள் கால் பண்ணியிருக்காங்க, நிறைய பெற்றோர்கள் கால் பண்ணியிருக்காங்க. அந்த கால்ஸ்க்கெல்லாம் நான் அட்டன் பண்ணி இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவோட நோக்கமே
நமக்கு கால் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, மற்ற குழந்தைகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், மற்ற பெற்றோர்களும் இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஃப்ரீன்னு போட்டிருந்தாலுமே மற்ற நேரத்துலையும் பண்ணுறாங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சார்? சார் என் பொண்ணு வந்து 553 பிசி. எவ்வளோ சார்? 553 பிசி. 553 பிசி. சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங்ல மேனேஜ்மெண்ட் போடலாம். நாங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் போட்டாலும் சார், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. தெலுங்கு மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் கவர்மெண்ட் கோட்டா கிடையாது சார். நீங்கள் மேனேஜ்மெண்ட் இந்த மார்க் வச்சுட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற மாதிரி சூழ்நிலை வராதுங்க சார். ஸோ 553 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்காட்டியும் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உத்தேசமாக சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேரண்ட்ஸுடைய இதை பொறுத்து மாறுபடலாங்க. ஒருவேளை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக விருப்பமாக இருந்ததுன்னா தெலுங்கு மைனாரிட்டி போகலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் அனெக்சரில் வாங்கிக்கணும், ஸ்கூலில் வாங்கணும். நீங்கள் என்ன கம்யூனிட்டி? என்ன கம்யூனிட்டி என்ன வருதுங்க? பத்மசாலியர். ஓகே 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 சார், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால இப்போ சப்போஸ் நான் வந்து தெலுங்கு மைனாரிட்டி செலக்ட் பண்ணி போட்டாக்க ஒன்லி தே கன்சிடர் ஒன்லி இந்த தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் தான். இல்லை சார், நீங்கள் இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் போகலாம். நீங்கள் பிஹெச்சி போகலாம், கேஎம்சிஹெச் போகலாம். ஒரே அப்ளிகேஷன் தான் சார். அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு மைனாரிட்டி நீங்கள் கேட்பாங்க, தெலுங்கு மைனாரிட்டி. அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். நீங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கும் எலிஜிபிள், ஜென்ரல் கோட்டாக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலேஜுமே உங்களுக்கு காட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். பட் மற்ற கேட்டகரிக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மற்றவங்க ஃபில் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டியும் ஃபில் பண்ண முடியும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் ஃபில் பண்ண முடியும். அது அப்ளிகேஷன்ல சார், நீங்க அப்ளிகேஷன்ல ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டான்னு கேட்பாங்க. அதுல என்ன கோட்டா அப்ளை பண்ண போறீங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு தெலுங்கு மைனாரிட்டி டிக் பண்ணுங்க. அப்போ அதுக்கு நீங்க அந்த சர்டிபிகேட் மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லி வரும். ஸோ அதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டியில ரேங்க் லிஸ்ட் வரும். பட் அதே டைம்ல உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வரும், மேனேஜ்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை பிஹெச்சி கிடைக்கலாம், இல்லை கேஎம்சிஹெச் கிடைக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால. இல்லை அப்படின்னா நீங்கள் வேலம்மாள் கிடைக்கலாம். இல்லை எனக்கு வந்து தெலுங்கு மைனாரிட்டி எஸ்ஆர்எம் காலேஜ் பிடிச்சிருக்கன்னு தரலாமா, நீங்கள் எஸ்ஆர்எம் எடுக்கலாம். சார் உங்களுக்கு அது லீஸ்ட்டாக அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி தான் சார் கிடைக்க வாய்ப்புகள் இப்போதைக்கு சொல்கிறேன். பட் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி லைக் தனலட்சுமி சீனிவாசன், வெங்கடேஸ்வரா, சீனிவாசன் மெடிக்கல் காலேஜெல்லாம் கிடைக்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா அந்த லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்த காலேஜஸ் கிடைக்குங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டாப் 15 காலேஜஸ் கிடைக்காது, லாஸ்ட் 5 காலேஜஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது ட்ரை பண்ணுவோம் சார். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாலையும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். அப்ளிகேஷன் 2 போட்டாலுமே நம்ம ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் எந்தெந்த காலேஜெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாவில் போடுறீங்க போட்டுக்கிட்டு அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் சாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். உங்களுக்கு சர்வீஸ் நான் என்னங்கிறது ஒரு மினிமம் தான் சார் வரும். அதனால நாங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். உங்க நம்பர் சொல்லுங்க சார். 909047183901. உங்க பேருங்க சார்? என்னோட பேர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் இல்லைங்களா? ஓகே சார், நான் நோட் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் சார். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார், எங்க பாப்பா வந்து 530 வந்துச்சுங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? 500 எஸ்சி. 530 513 மார்க்ஸ்ங்க சார். ஓகே ஓகே சொல்லுங்க. அது எஸ்சி கம்யூனிட்டிங்க சார். ஓகே, பேருங்க? உங்க பேரு? சார் உங்க நேம் சொல்லுங்க. நேம் கவிதா. ஓகே சொல்லுங்க, என்ன சந்தேகங்க?
அது ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? வாய்ப்பு இருக்குங்க மேடம், வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா சார்? சார் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் சார் இந்த வாட்டி எஸ்சிக்கு? ஒரு 510க்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 47 53 மார்க்கு, ஒரு 10 மார்க்கு அதிகம் போட்டாலும் 60 மார்க்கு மேல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தேசமா சொல்றோம், பட் இதை உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது. நம்ம எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் எவ்வளவு தூரம் வாங்குறாங்கிறத பொறுத்து கண்டிப்பா போன வருஷம் ஒரு 50 மார்க் ஏறிச்சு, இந்த வருஷம் உங்களுக்கு 50 மார்க் மேல ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 60 மார்க் போட்டாலுமே நீங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. கண்டிப்பா 513 மேல கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க சார். சார் இந்த மார்க்குக்கு வந்து இதுல பண்ணலாமாங்க சார்? அப்போ நான் அப்ளை பண்ண வேண்டியது இல்லையாங்க சார்? எதுங்க? ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. பட் ஆல் இந்தியா கோட்டால வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லைங்க. ஓகேங்க சார். சார் இப்போ ஆந்திரா கேரளா இதுல வந்து எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம்னு சார் அது தெரியும்? ஆந்திரால வந்து நீங்க எல்லாமே ஆந்திரா கேரளா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் பண்ண முடியும், பிரைவேட் காலேஜஸ் பண்ண முடியாது. ஆமா ஆமா, கவர்மெண்ட் காலேஜ். நம்ம இஷ்டத்துக்கு அப்படி இப்போ லைன்ல பவுனா போட்டுட்டு வந்துடலாமாங்க சார்? இல்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு காலேஜஸ் போடுங்க, அதுக்கப்புறம் நியர்பை ஸ்டேட் போடுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மதுரை சார். மதுரை. ஓகே ஓகே ஓகேங்க. வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். தேங்க் யூ சார். ஸோ நம்ம உத்தேசமா ஒரு 60 மார்க் சொல்றதுக்கு உங்களை பயப்படுத்துறதுக்கு கிடையாது. ஒருவேளை கிடைக்கலன்னா அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றோம். யாரோட மனதை புண்படுத்துறதுக்காகவோ யாருடைய இதை பயப்படுத்துறதுக்காகவோ நம்ம கட் ஆஃப் சொல்றது கிடையாது. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். என் பேர் அருண் சார். நான் உடுமலைப்பேட்டில இருந்து கால் பண்றேன் சார். உடுமலைப்பேட்டை. சொல்லுங்க அருண். சார் என்னோட மார்க் 411 சார். எனக்கு எஸ்சிஏ கேட்டகரி கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? எஸ்சிஏங்களா? எஸ் சார். வாய்ப்பு இருக்குங்க, பட் பார்டர்ல இருக்கு. 400 எவ்வளவு மார்க்குங்க? 411 சார். வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா போன வருஷத்தோட ஒரு 30 மார்க்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. வாய்ப்பு இருக்குங்க. எஸ்சிஏல எத்தனை பேர் இருக்காங்கிறது பொறுத்து இருக்குதுங்க. ஒரு 120 பேருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா கிடைக்கும். எஸ்சிஏல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க சார். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா பிஹெச்டி கிடைக்குமா சார்? கேஎம்சிஹெச் பிஹெச்டி எங்கங்க? பிஹெச்டி கேஎம்சிஹெச்ல கிடைக்கும். அதில் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. பிஹெச்டி கேஎம்சிஹெச் கிடைக்குங்க. நல்ல காலேஜ் கிடைக்கும். டாப் 4 காலேஜஸில் கிடைச்சிடும். பிஹெச்டி கேஎம்சிஹெச் எஸ்ஆர்எம் வேலம்மாள். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் சார், ரீநீட் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ரீநீட் நடக்க வாய்ப்பு இல்லைங்க. ஓகே சார். நமக்கு தெரியும் வாய்ப்பு இல்லாமல் இன்னும் நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இல்ல சார், இப்ப குஜராத்ல திருப்பி கேஸ் வந்ததா சொல்லியிருக்காங்க. அது வந்தாலும் பார்க்கலாங்க. வராதுன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் ரீநீட் கேட்குறாங்க. அது எவ்வளோ தூரம் திருப்பி நல்லா எழுத முடியுமா அப்படிங்கிற. தமிழக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொருக்கு எழுதும் போது நிறைய பர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ரீநீட் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. பட்டு எல்லாமே ஒரு சிலர் ரீநீட் கேட்குறாங்க, ஒரு சிலர் நீட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க, ரீநீட் வேண்டாங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன் உட்பட்டது. அது நான் வேணும்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை. ஸோ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. வணக்கம் சார், சொல்லுங்கள். சொல்லுங்கள், என்ன டவுட் மேடம்? சார் நாங்க ராசிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். எஸ்சிஏ 439 மார்க்குங்க சார். எஸ்சிஏ 439ங்களா? சொல்லுங்க. சரி, எந்த காலேஜுங்க சார் கிடைக்கும்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. சார் 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 ரொம்ப நல்ல வார்த்தையா சொன்னீங்க சார். இவங்க எல்லாம் வாங்கிருக்கிறது பார்த்தா பயமா இருக்குதுங்க சார். அது 439ங்கிறப்ப உங்களுக்கு எஸ்சிஏல கிடைக்குமா? உங்க பேரு? சரி சார், கிடைச்ச அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்றேங்க சார். ரொம்ப பயம்தாங்க சார். ராசிபுரம் தான் கண்டிப்பா கிடைக்குமா? 439 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 50 மார்க். போன வருஷம் 50 மார்க் மேல இருக்குதுமா, கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும். போன வருஷம் கஸ்தூரி விநாயகா கட்டுங்க சார். செல்ஃப் பைனான்ஸ் தான் எடுக்காம விட்டுட்டோம். இந்த வருஷம் செல்ஃப் பைனான்சிங் போறீங்களா? ஏதோ ஒண்ணு போட்டோம். இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சிருமா? சார் ஒரு டவுட்டுங்க சார். அப்படியே சொல்லுங்க. அந்த கஸ்தூரி விநாயகாவுல எஸ்சிஏவுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் கட்டணும்? எல்லா காலேஜ்லயுமே உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்கம்மா. மொத்தம் ஒரு ஹாஸ்டலோட சேர்த்து இல்லைங்கம்மா, 7 லட்ச ரூபா மொத்தம் ஒரு கற்பகனாய் ஒரு 7 லட்ச ரூபா வரும். நீங்க ஒரு வருஷம் 2.5 லட்ச ரூபா நீங்க முதல்ல வருஷம் கட்ட சொல்லுவாங்க. வருஷ கடைசியில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடும்.
நீங்கள் கையிலிருந்து வருஷம் ஒரு 2.5 லட்சம் ரூபா போடுற மாதிரி வருங்க. அதான் சார் முதல்லயே கழிச்சிட்டு கட்டணுமா இல்ல? ஆமா, முதல்ல கழிச்சிட்டு கட்டுறதுக்கு நிறைய காலேஜ் ஒத்துக்கிறது இல்லைங்கம்மா. ஃபர்ஸ்ட் கட்டிடுங்க. ஏன்னா அது எப்படின்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது முதல்ல வந்து காலேஜுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த 2-3 வருஷமா ப்ரொசீஜர் மாத்திட்டாங்க. அதாவது நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட இன்கம் சர்டிபிகேட் வச்சு இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ப கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பருக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்க ஒரு வருஷம் மட்டும் ரெடி பண்ணி கட்டிட்டீங்கன்னா அப்புறம் வருஷம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும். அதனால நீங்க அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. முடியாத பட்சத்துல தான் சார் கேக்குறோம். இல்ல முடியாத பட்சத்துல நீங்க கற்பகவிநாயகர் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வாய்ப்புகள் இதுல கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ரொம்ப நன்றி சார். இந்த நம்பருக்கே கால் பண்ணி நன்றி சொல்றேன் சார். கண்டிப்பாங்கம்மா. ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் மார்க் வாங்கியிருக்காங்க. யாரையும் தவறு சொல்ல முடியாது. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்கு. அப்போ அந்த ரேங்க் படி நமக்கு கிடைக்கும். எஸ்சிஏ கேட்டகரி அப்படின்னா 120க்குள்ள இருந்தால் கிடைச்சிரும். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நான் தேனியில இருந்து பேசுறேன். இப்பதான் உங்களுடைய இது பார்த்தேன் அந்த யூடியூப்ல. சொல்லுங்க சார். சோ தேங்க்ஸ் லாட். ஓகே, நீங்க கோயம்புத்தூருக்கு, நானும் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சேன். ஜிஎஸ்டில. எங்கேங்க சார்? ஜிசிடில எந்த வருஷம் சார்? ஜிசிடி வந்து டாப் பண்ணது 92. நான் 93ல திருநெல்வேலி ஜிசிஇல படிச்சேன். அப்படியா? ஓகே. பண்ணிட்டு நான் அப்படியே வந்துட்டு ஒரு 1.5 இயர் இங்க ஒர்க் பண்ணேன். வீடியோல ஒர்க் பண்ணேன். என்ன பிரான்ச்சுங்க சார்? என்ன பிரான்ச் பண்ணீங்க? சிவில். ஓகே. சொல்லுங்க சார். சிவில். ஜிசிடி அடிக்கடி போயிட்டு தான் இருப்பேன். இன்னுமே எக்ஸ்டர்னலா போவேன். அப்படியா? வெரி குட். சோ என்ன கேட்கனா வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு என்ன பொண்ணு 582 எடுத்துட்டாங்க. 582 என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கேட்டகரி. ஓகேங்க சார். உங்க பேருங்க சார்? சொல்லுங்க சார். ஓகே. வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு இப்ப அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு இப்ப நல்ல குட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறது சந்தேகம். ஓகே. ஆமா சார். உங்களுக்கு ஒரு டாப் 10 டாப் 6-7 காலேஜஸ்ல கிடைச்சிரும். பிஹெச்சி, கேஎம்சி, ஜெஸ்ஆர்எம், வேலம்மாள், அதுலதான் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் அதுல கிடைக்கும் இல்லையா? அது ஒரு பனிமலர், மேல்மருவத்தூர், கற்பகவிநாயகர் ஓரளவுக்கு நல்ல காலேஜ். ஏன்னா அவங்க தேனி ஆக்சுவலி ஓகே அவங்க பிளான் பண்ணதே வந்துட்டு பிஹெச்சி கிடைக்கலன்னா பிஹெச்சி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே. பிஹெச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, பிஹெச்சி வேலம்மாள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய இல்லையா? வேலம்மாள் வாய்ப்பு இருக்கு சார். பட் ஆனா எல்லாமே பினான்சியல் பொறுத்து இருக்கு சார். பட் எனிஹவ் இல்ல சார், பினான்சியல் ஐ அம் வெரி ஸ்ட்ராங். இல்ல அதுக்கு சார் நீங்க உங்களுக்கு சொல்லல, உங்களை சொல்லல சார். உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க நிறைய பேர் எடுக்காம விடுறது எடுக்கிறது இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பிரைவேட்ல மார்க் மாறுங்க சார். உங்களை நான் சொல்லல. பட் இப்ப இல்ல இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நான் பேசுவோம். இப்ப வந்துட்டு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல செல்ஃப் பைனான்ஸ்ல இந்த 4 காலேஜ்ல வந்துட்டு இது பண்ணதுல சேஃப் ஜோன்ல தான் என் டாக்டர் இருக்காங்க. அப்படிதானே? அப்போ ஆக்சுவலா கட் ஆஃப் ஒரு 600க்குள்ள முடிஞ்சிச்சுன்னா சேஃப் ஜோன் வந்துருவீங்க சார். 600க்குள்ள முடியணும். 610 போச்சுன்னா இந்த மேல்மருவத்தூர், கற்பகவிநாயகர், பனிமலர், ராமடி போகும் சார். அதான் ஒரு டாப் 10 காலேஜுக்குள்ள வந்துருங்க சார் உங்களுக்கு. பட் அந்த 5க்குள்ள வர்றது கொஞ்சம் பார்டர்ல இருக்கும். சரிங்களா சார்? வேற சந்தேகம் இருக்கா சார்? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த 11 காலேஜஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல நியூ காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இஸ் இட் பாசிபிள்? இப்ப முதல்ல சொல்லிருப்பேன் சார். இப்ப வாய்ப்பு இல்ல. ஏன்னா இல்லங்க ஜஸ்ட் நீ இப்பதான் பார்த்தேன். நீங்க அதுல வந்துட்டு இதுல இந்த 11 காலேஜ்ல பார்க்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் 582 585 எடுத்தவங்களுக்கு நீங்க வந்துட்டு முதல்ல இருந்து சார். நீங்க அது இப்ப ட்ரெண்ட் மாறிச்சு சார். இப்ப வந்து மாறி போச்சு. அப்படியா? ஆக்சுவலி we are okay. We don't want to go for some new colleges. அது டாக்டருக்கு அது இஷ்டம் இல்ல. அவங்க reputed even though okay it is private medical colleges she wants to enter into அந்த கவர்மெண்ட் கோட்டா. சோ அதுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் ஓரளவு கிடைக்கும் சார். பிரச்சனை இல்ல சார். அதுதான். Thanks a lot for calling me immediately. Okay thanks for your quick response. Thank you sir. Okay thank you so sir. anything else I will keep in touch with you. Okay கண்டிப்பா சார். கண்டிப்பா. thanks. ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சோம். பட் இப்போ வந்து நிறைய மார்க் வந்து நிறைய மாறிடுச்சு. ஸோ அதனால சிச்சுவேஷன்ஸ் மாறுது. ஸோ அதனால கட் ஆஃப் மாற்றி சொல்கிறோம். அதனால நீங்கள் தவறு எடுத்துக்காதீங்க. உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்?
சார் எஸ்சி கேட்டகரி 533 மார்க் சீட் கிடைக்குமா சார் கவர்மெண்ட்? எஸ்சி கேட்டகரி 533 கிடைக்கும் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தருமபுரி சைடு. தருமபுரிங்களா? உங்க பேரு? சார் ராகவன். 824 நம்பர் சொல்லுங்க. சார் ஃபோன் நம்பரா? 30149. ராகவனா? ஆமாங்க சார். கண்டிப்பா கிடைக்குமா சார்? கண்டிப்பா 533 கிடைக்கும். ஏன்னா ஒரு 510க்கு மேல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். 510க்கு மேல கிடைக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலாம். ஸோ நீங்க ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். ட்ரை பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. சார் என்னோட பொண்ணு 603 மார்க் எடுத்துருக்கு சார் நீட்ல. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கம்யூனிட்டிங்க சார். பிசி 603. சொல்லுங்க சார். ஏதாவது காலேஜ் கிடைக்க, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? வாய்ப்பு கொஞ்சம் பார்டர் தான் நினைக்கிறேங்க சார். நீங்க பிரைவேட்ல போறீங்களா? உங்க பேரு சார்? இல்ல பிரைவேட்ல இல்ல சார், கவர்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்க நேம் சார்? குமார். எந்த ஊருங்க? நாங்க மதுரை பக்கம் சார். வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறதுங்க குமார். 603ங்கிறது இப்போ ஒரு 44 50 மார்க்குள்ள வருது. மேபி நிறைய பேர் இப்போ 600க்கு மேலே வாங்கி இருக்கிறதா டேட்டா வருது இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு பார்டர் ஜோன் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா? என்ன சார் ரிப்பீட்டடுங்க சார். எங்க பண்ணீங்க? இங்க சேலத்துல சார். கிளாசிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளாசிக்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? கிளாசிக்ல ஒரு 10 பேர் 12 பேர் சொல்றாங்க சார். 600க்கு மேல? 600க்கு மேலங்களா சார்? 600க்கு மேல ஒரு 600 to 650 ஒரு 10 பேர் 12 பேர் சொல்றாங்க. 650க்கு மேல ஒரு 20 பேர் சொல்றாங்க. ஓகே. நிறைய சொல்றாங்க. பார்ப்போங்க, ட்ரை பண்ணுங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்லைங்கன்னா சார் செல்ஃப் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்? செல்ஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அது நல்ல காலேஜா கிடைக்கும். ஓகே. ஃபீஸ் கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க கற்பக நாயகம் மாதிரி கூட செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ இப்போ பார்டரில் 600 மார்க் அப்படிங்கிறது பிசியை பொறுத்த வரைக்கும் பார்டர் சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ 600 மார்க் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிரும். ஒரு 70 மார்க் மேலே 60 மார்க் மேலே ஏறாது. ஸோ இப்போ ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 610க்கு மேலே இருந்தால் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. பட் நீங்கள் இதுக்காக நம்ம சொல்கிறது தான் கட் ஆஃபு, நான் சொல்கிற கட் ஆஃப் வேறு கட் ஆஃப் அப்படிலாம் கிடையாதுங்க. ரேங்கை பொறுத்து இருக்குது. பட் இது எல்லாமே மாறணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய எடுத்துகிட்டு போகணுங்க. நல்ல மார்க் வாங்குறாங்க இந்த வருஷம். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 300 மாணவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. அதனால ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதெல்லாமே ஆல் இண்டியா கோட்டாருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய எடுக்கக்கூடிய இதை பொறுத்து மாறுபடுங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு ஒரு லீவ் கிடைச்சது. ஸோ அந்த லீவை வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். சார் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஈவன் ஃப்ரீ டைமை தவிர மற்ற டைமில் வந்தாலுமே அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா எல்லா நேரமும் எல்லா காலையும் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். அந்த டைமில் உங்களுடைய கால்ஸ் 6 மணிக்கு மேலே வந்து திருப்பி எடுத்து பார்த்து உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ சார் வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள், என்ன மார்க்கு, என்ன டவுட்டு? சார் போன வருஷம் நம்ம கைடன்ஸ் யூஸ் பண்ணி தான் சார் கரெக்டான காலேஜில் பேசணும். ஓகே, தேங்க்யூ. என்ன மார்க் வாங்கினீங்க போன வருஷம்? சார் போன வருஷம் நம்ம பிரைவேட்ல தான் வந்தோம். இது பிஎஸ்ஜில இருக்கோம். ஓகே, 556 ரவுண்ட் 2ல தான் சார் கிடைச்சு பிஎஸ்ஜி. ஓ பிஎஸ்ஜி பார்டர்ல இருக்கீங்க. கவர்மெண்ட் கிடைக்கிறது? ஆமா சார். பேரு, உங்க பேரு? சார் பேரு
பிரணவ் சார். பிரணவ் சார். பிரணவ் சொல்லுங்க பிரணவ். சார் இப்போ நம்ம கசின் வந்து 519 எடுத்திருக்காரு சார், பிசி 519ங்களா? ஆமா சார். சார் அவங்க கொஞ்சம் நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலில தான் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்னாலும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு வாய்ப்புகள் கம்மிங்க. இது வேலம்மாள் அது மாதிரி கொஞ்சம் டாப்ல கிடைச்சா கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி பாக்குறாங்க. வேலம்மாளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிஹெச்சி கேஎம்சிஹெச் வாய்ப்பு இல்லை. வேலம்மாள், மேல்மருவத்தூர் அந்த மாதிரி காலேஜஸ் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த வருஷம் எஸ்ஆர்எம்ல ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் கொடுக்கல, முதல்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எஸ்ஆர்எம்ல கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குதுங்க சார். ஆனா எஸ்ஆர்எம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி என்ன சார்? 19 செகண்ட் இயர்ல இருந்து 18.5 வருங்க. ஓகே சார். இது வேலம்மாள் அப்போ ஹோப்பா இருக்கலாமா சார்? வேலம்மாள் கொஞ்சம் பார்டர்ல இருக்கான. இது எல்லாமே பிரைவேட்டை பொறுத்த ஃபினான்ஷியலா இப்படி கவர்மெண்ட் கட் ஆஃப் க்ளோஸ் பண்றதை பொறுத்து இருக்குதுங்க. ஸோ கவர்மெண்ட் கட் ஆஃப் எவ்வளவு க்ளோஸ் ஆகும் தெரியல, பார்க்கலாங்க சார். 600 மேல 3000 பேர் 4000 பேர் சொல்றாங்க சார். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இதுல நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ரிப்பீட் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதாவது இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சும் போகாம ரிப்பீட் போவாங்க. ஃபினான்ஷியலா அஃபோர்டபிலிட்டி பொறுத்து மாறுங்க. பட் நீங்க அவங்கள மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏதோ ஒரு காலேஜில் கிடைச்சு, நல்ல காலேஜில் கிடைக்கும். ஓகே சார். நீங்க பிஹெச்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டடிஸ் பரவாயில்லையா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் கிவன் அபவுட் அவர் சேனல். ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா? அதனால கூப்பிடுங்க. கோயம்புத்தூர் தானே? கூப்பிடுங்க. ஓகேங்க பிரணவ். ஸோ நம்மளுடைய சேனல் மூலமாக தான் அந்த மாணவர் பிரணவ் அட்மிஷன் ஆனேன்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அதுக்கு ஒரு நன்றி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எங்களுடைய சேனலுடைய கைடன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவர் ஒரு கசினுக்காக கேட்குறாரு. அந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் சார். வணக்கம், என்ன சந்தேகம் சார்? சார் இது பாப்பாவுக்கு வந்து நீட்ல 559 இது 459 மார்க் வந்திருக்கு சார். என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சிஏ சார். எஸ்சிஏ சொல்லுங்க சார். 459 அதுக்கு ஏதாவது சீட் கிடைக்குமா சார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில்? கண்டிப்பாக கிடைக்கும் சார். கிடைக்குமா சார்? கிடைக்கும். எந்த உங்கள் பேர்? எஸ் தாமோதரன் சார். பாப்பா பேர் ரோகிணி. தாமோதர். ஓகே. ஓசூர் சார். எந்த ஊருங்க சார்? ஓசூர். எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்குங்களா? 459 வாய்ப்பு இருக்குங்க சார். சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீ கைடன்ஸில் நிறைய கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், கால் பண்ணியிருந்தீங்களா? எவர் கிரீன் கைடன்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேங்க சார். சார் வந்து எங்கள் டாக்டர் வந்து எம்பிசி நாங்கள். சொல்லுங்க சார். 570 மார்க் எடுத்துக்கிறாங்க எம்பிபிஎஸ். 575 வாய்ப்பு சார். பார்டரில் இருக்கும் சார். அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்டரில் இருக்கு. வேற உங்களுக்கு பிரைவேட்ல போற ஐடியா இருக்கா? இல்ல. உங்க பேருங்க? உங்க பேர் சார்? என் பேரு சிவா. சிவா. நீங்க ட்ரை பண்ணுங்க சார். ஒரு 55 மார்க் இருக்கு, ஒரு 45 மார்க், 25 பிளஸ் 45 மார்க் அதிகமா இருக்கு. பார்டர்ல இருக்கு சார். கிடைச்சாலும் கிடைக்கும். எம்பிசில 1080 ரேங்க்ல வந்துட்டீங்கன்னா கிடைச்சிடும் சார். சரி. வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் உன் வாசம் வேண்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் எங்க இருந்துங்க சார்? கடலூருங்களா? ஆமா சார். சொல்லுங்க சார். 575 எம்பிசி. இப்போதான் ஒருத்தர் கேட்டார் 575 எம்பிசி பார்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். என்ன கம்யூனிட்டி, என்ன உங்க பேருங்க சார்? ரம்யா சார். ரமேஷ். ரம்யா. ஓகே சார். ஓகே, வாய்ப்பு பார்டர்ல இருக்கு சார். ஒரு பிரைவேட்ல போக ஐடியா இருக்கா? அதெல்லாம் இல்லை சார். ட்ரை பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போங்க சார்.
ஆல் இண்டியா கோட்டால் நிறைய எடுத்துட்டு உறுதியாக வந்து இப்போ இது கிடைக்காதோ கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது சார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல் நிறைய பேர் வாங்கியிருந்தாலும் எம்பிசியில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அதை பொறுத்தா இருக்கு. அப்போ எம்பிசியில் ஒரு 600க்கு மேலே ஒரு 500 பேர் தான் வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்குலாம் கிடைச்சிடும். ஏன்னா மொத்தம் வந்து 1080 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க எம்பிசியில். சரிங்க சரிங்க சார். சார் நம்ம அப்ளை பண்ணுங்க சார். சரிங்க சார். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்டா ரிப்பீட்டருங்களா? ரிப்பீட்டர் சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை கிடைக்கலன்னா அதுக்கும் நீங்கள் தயார்படுத்திருக்கா இந்த வீடியோ? அது ஒன்றும் முடிவு பண்ணல சார். அது ஏன்னா ஒருவேளை நமக்கு பார்டரில் இருக்கும்போது சார் கிடைச்சிட்டா ஓகே, நான் வந்து கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன கிடையாது, உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. பட் நம்ம ஒருவேளை பார்டரில் இருந்துன்னா நம்ம அடுத்தது வேறு ஏதாவது ஹோமியோபதி பண்ணுறதா இல்லை திருப்பி படிக்கிறதா இல்லை வேறு கோர்சஸ் படிக்கிறதாங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. பட் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரிங்க சார். சரிங்களா சார்? ஓகே சார். இப்போ இந்த பார்டரில் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்விகள். ஸோ அதனால் யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஸோ நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நீட் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற தமிழக மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நல்ல புரிதலோட நல்ல டெடிக்கேட்டடாக சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு மார்க் வாங்கியிருக்காங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன டவுட் சார்? இல்லை சிஸ்டர் ஒருத்தன் வந்து 442 SCA கம்யூனிட்டி 63414 642 SCA கம்யூனிட்டி SCA கிடைக்கும் சார், கவர்மெண்ட் கிடைக்கும். 642வா? ஆமாம், இல்லை சாரி 442 SCA 442 கிடைக்குங்க. உங்கள் பேர் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். அரபுவா? யா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். கவர்மெண்ட்ல பாசிபிள் நிறைய இருக்கு. கன்சல்டிங் கிடைக்குமா எப்படி சார் உங்கள்கிட்ட? நான் உங்களுக்கு கைடன்ஸ் சென்டர் பண்ண கான்டாக்ட் பண்ணுறேன். உங்கள் பேர் சொன்னீங்க, அரபு தானே? ரகுவா? ஓகே, நான் உங்களுக்கு வேணா தேவைப்பட்டா சொல்லுங்கள், கைடன்ஸ் வேணா நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த நம்பர் தான் சார், வாட்ஸ்அப் ஜஸ்ட் டீடைல்ஸ் அனுப்புகிறேன் சார். ஷூர் தேவைன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்ல சாய்ஸ் போட்டு நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஓகே சார். 7.5 ஆக்சுவலி அவங்க 7.5ல கவர்மெண்ட் கிடைக்கும். அதான் 7.5ல கிடைக்குங்க, SCAல கிடைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 410க்கு நம்ம தான் ஒரு பொண்ணுக்கு கைடன்ஸ் கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா 420க்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜாக கிடைச்சது. ஸோ உங்களுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் SCA கேட்டகரியில் வருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் போனாலும் இதுலேயும் இந்த கேட்டகரியில் நீங்கள் வரக்க வாய்ப்பு இருக்கு. 92.5 SCAல பார்த்தீங்கன்னா போன வருஷம் 385 கிடைச்சது இல்லைங்களா? ஸோ என்ன உங்களுக்கு SCA கேட்டகரிலாம் அதில் போகும்போது உங்களுக்கு பெட்டர் காலேஜ் போகுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதாவது கிடைக்கலனாலும் இதுலயும் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணலாம். எதுல சார்? 92.5ல பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதுல பிரைவேட்ல கிடைச்சாலும் நீங்க போனா ஃபீஸ் எல்லாம் இல்ல தானே, அதனால உங்களுக்கு நீங்க ஒரி பண்ற மாதிரி அத பத்தின டீடைல் கொஞ்சம் தேவை சார், அதனால தான் உங்கள்ட்ட பிரைவேட்டா கான்டாக்ட் பண்றேன். ஓகே சார், थैंक यू. யா ஷூர். ஸோ பார்த்தீங்களா தெரியுது, எல்லா கேட்டகரியிலுமே அது ஷெட்யூல் காஸ்டாக இருக்கலாம், SCA கேட்டகரியாக இருக்கலாம், MBCயாக இருக்கலாம், BCயாக இருக்கலாம். ஸோ எல்லா கேட்டகரியிலுமே மாணவர்கள் எல்லாம் மார்க் வாங்குறாங்க. ஸோ அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் ஸ்கேம் நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. தமிழ்நாட்டிலே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களே. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். என்னோட பையன் வந்து 622 ஸ்கோர் பண்ணிருக்காரு சார். என்ன கம்யூனிட்டிங்க? BCM கேட்டகரி. BCM கேட்டகரி. உங்க பேரு? பேர் வந்து ஐஷா பானு. ஐஷா, ஓகே. ஐஷா இல்லைங்களா? ஆமா சார். சொல்லுங்க. வந்து கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? 622 கண்டிப்பா கவர்மெண்ட் பாசிபிள்ங்க. ஓகே சார். எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? இப்போதைக்கு நான் எப்படியும் 06049ங்களா நம்பர் கரெக்டா? 8 நம்பர் நோட் பண்ணிட்டேன். ஓகே சார். ஐஷா 622 உங்களுக்கு பார்க்கும்போது 60 82 மார்க் வித்தியாசம் இருக்கு. எப்படி இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு அந்த திருவாரூர் அந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். அது தாண்டி திருவாரூர் அந்த 11 நியூ மெடிக்கல் திருவாரூர் அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குங்க. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு இல்லையா திருவாரூர். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்களா? வேற சந்தேகம் இருக்குங்களா? இல்ல சார், வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்மா. நல்ல மார்க் கிடைக்குமா? ஓகே சார், ஓகே சார். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழக மாணவர்கள் இந்த வருஷம்
அருமையாக நீட் எக்ஸாமினேஷன் எழுதி வட இந்தியாவில் என்னமோ நடந்திருக்குது விட்டுருங்க. தமிழக மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழக மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. நீட் எக்ஸாமினேஷனை எப்படி கொடுத்தாலும் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் ஒண்ணு இல்லை சார், இப்ப தம்பி வந்து 564 சார் கட் ஆஃப் சார். என்ன கம்யூனிட்டிங்க சார்? என்ன கம்யூனிட்டிங்க சார்? பேக்வர்ட் கிளாஸ் சார், பிசி கம்யூனிட்டி சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் தம்பிக்கு பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா பாசிபிலிட்டி இருக்கா சார்? ஓகே. 564 அவங்க பேருங்க சார்? ஹரிஷ் ராகுல் சார், தம்பி பேர் ஹரிஷ் ராகுல். ஹரிஷ் பாபு? ஹரிஷ் ராகுல். ஹரிஷ் ராகுல், நான் சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குதுங்க. கிடைக்குமா சார்? சார் இப்போ நீங்க லைவ்ல இருக்கீங்களா சார்? லைவ் போயிட்டு இருக்காங்க. இல்ல லைவ் இல்ல சார், நான் அது நிறைய காலையில இருந்து கால் வந்துச்சு இல்லைங்களா? ஆமா சார். சார் நான் யாருன்னா சார், இப்போ திண்டுக்கல் பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருந்தேன் சார் நான். அவருக்கு சார் இவங்க விமலா மேடமோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். நான் இதை பத்தி தம்பிக்கு அந்த கைடன்ஸ் கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட நான் மெசேஜ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். நிறைய கால்ஸ் வரும். நீங்க இப்போ திண்டுக்கல்ல தான் ஒர்க் பண்றீங்களா? பிஎஸ்என் நான் ப்ரொஃபஸரா இருக்கேன் சார், இசி டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா. 25 இயர்ஸ் அங்கே தான் சார் இருக்கேன், பிஎஸ்என் தான் இருக்கேன் இசில. ஓகே. உங்க பேருங்க சார்? டாக்டர் பி மணிராஜ்குமார் சார். மணிராஜ்குமாரா சார்? ஆமா சார், டாக்டர் பி மணிராஜ்குமார். நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் சார். சரிங்க சார். பிஎஸ்என் தானே சார்? பிஎஸ்என் சார். எனக்கு ஒரு அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு எப்படி எந்த காலேஜுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் பண்ணிக்கலாம் சார், நான் டிஸ்கஸ் பண்றேன் சார். ஓகே சார். இப்போ நிறைய கால்ஸ் வரதுனால அந்த கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே லீவ் விட்டாங்க. சரி, அதான் தெரியும் சார். எனக்கு லீவ் இல்ல, சாட்டர்டேங்கிறதுனால. சாட்டர்டே இல்ல சார், ஆக்சுவலா காலேஜ் ஒர்க்கிங் டே தான். இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வராங்களா, ஸோ அதுக்காக லீவ் விட்டுருக்காங்க சார். அப்படியே அதனால சரி காலையிலேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வீடியோ போட்டுறான்னு இருக்கேங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு நான் கால் பண்றேன் சார், மீண்டும் ஈவினிங் கால் பண்றேன் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார், வெயிட் பண்றேன் சார் கால். தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கால்ஸ் அட்டன் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் முடிந்த வரை கொடுக்குறோம். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் இருப்பேன். நெடுங்காலம் நான் புரிஞ்சேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சார், நான் எவர் கிரீன் கைடன்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். கூப்பிட்டுருங்க. ஆமா சார், நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி சார். சொல்லுங்க சார். 622 மார்க் எடுத்துருக்காங்க சார். 622 எம்பிசி. ஆமா சார். ஆமா சார். எந்த ஊருக்கு சார்? சார் குறிச்சி, ஈரோடு மாவட்டங்க. ஈரோடு மாவட்டம் சார்? பவானி பக்கத்தால குறிச்சிங்க. பவானி கிட்டையா? ஓகே. எந்த ரோடு? பவானில எந்த பக்கம் போனா? பவானில இருந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் வழி இல்லைங்க சார். ஓ, மேட்டூர் சார். இந்த நெருஞ்சிப்பேட்டை அம்மாப்பேட்டை. நெருஞ்சிப்பேட்டை முன்னாடி சித்தாறு. பவானில இருந்து வரும்போது ஒரு 13வது கிலோமீட்டர்ல சித்தாருங்க. சித்தாறுல இருந்து அப்படியே நேரம் அஞ்சூர் வர வழியில வரணுங்க குறிச்சிக்கு. ஓகே சார். கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்குங்களா சார்? கண்டிப்பா கவர்மெண்ட். சரி, ரைட்டுங்க சார். ஓகேங்க சார். ஓகே, கண்டிப்பா. உங்க பேருங்க சார்? பொன்னிச்சாமிங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? கண்டிப்பா கிடைக்கும் சார். நான் வந்து விவசாயம் தான் சார். விவசாயம் தான். கண்டிப்பா சார். உங்களை முதல் திறமையில டாக்டர் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள். விவசாயத்துல கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. பாருங்க, ஒரு விவசாய குடும்பம் தன் குழந்தையை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்பது கனவு. ஸோ அந்த கனவு ஒவ்வொருவருக்கும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். அது ஒரு கூலி வேலைக்கு போறவங்க இன்னைக்கு எய்ம் பண்றாங்க, அவங்க நடக்குது. விவசாயம் பண்றவங்க எய்ம் பண்றாங்க, நடக்குது. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் கோயம்புத்தூர்ல இருந்து தாங்க சார். கோயம்புத்தூர். என்ன சந்தேகங்க சார்? என் பையன் 293 வாங்கியிருக்காருங்க சார் நீட்ல. சொல்லுங்க, என்ன கம்யூனிட்டிங்க? சார் அதான் எப்படி அட்மிஷன் எல்லாம் போடலாமா இல்ல என்ன பண்ணலாம் எனக்கு பண்றதுன்னு தெரியல சார். இல்ல, என்ன கம்யூனிட்டி? நீங்க என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கம்யூனிட்டி சார். பிசி. பேரு சார்? என்னோட பேரு கண்ணன் சார். என்னங்க? கண்ணன் சார். சொல்லுங்க கண்ணன். கண்ணன், மார்க் வந்து உங்களுக்கு 290 சம்திங்கா? 293 சார். நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அப்பா என்ன பண்றாங்க?
சார் இல்ல நான் ஃபாதர் தான் பேசுறேங்க சார், என்னோட சன்னுக்கு தான் சார். ஓகே சார், சாரி நான் உங்க பையன் பேசுறேன்னு நினைச்சிட்டேன். சொல்லுங்க சார். அது 293க்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் சார். உங்களுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாம எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காதுங்க சார். நீங்க மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்னா கிடைக்கும். ஃப்ரெஷரா ரிப்பீட் ஆகலாம் சார். ஃப்ரெஷர்னா நீங்க ஒன்றும் ரிப்பீட் ஆப்ஷன் தான் சார் பெஸ்ட். நீங்க ஃபைனான்சியலா அஃபோர்டபுள்னா என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா போகலாம். சரி சார். பட் அதெல்லாம் ஹாஸ்டலோட 25 லட்சம் ரூபா வந்துருங்க. சரிங்க சார். இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு உங்களோட பார்த்தாங்க சார் நானு. டீம்டு யூனிவர்சிட்டி போலாங்க சார். ஒரு சில ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் 20+ lakhs வந்துருங்க சார். சரிங்க சார். இப்ப டீம்டு போனா எந்த டீம்டு போலாங்க சார்? எது நல்லா இருக்குங்க சார்? நான் உங்களுக்கு வேணா முன்னாடி கால் பண்றேன் சார். உங்களுக்கு டீம்டு நீங்க போற ஐடியா இருக்கா? ரிப்பீட் பண்ற ஐடியா இருக்குங்களா சார்? டீம்டு போலான்னு எது போலான்னு சொன்னீங்கன்னா நான் உங்க அமௌண்ட் நம்ம ரெடி பண்ண முடியுமா என்னன்னு வீட்லயும் டிஸ்கஷன் பண்ணிட்டேங்க சார். ஓகே ஓகே. உங்ககிட்ட வரேங்க சார். நீங்க எங்கீங்க சார் இருக்கீங்க? கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டிங்க சார். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி. ஓகேங்க சார். இப்ப நீங்க எந்த காலேஜ் போலாம், எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா ஓகே ஓகே நான் எங்க வீட்டுலயே பண்ணிட்டு நீங்க கோயம்புத்தூர்ல எங்க சார்? கோயம்புத்தூர்ல முடிவு பண்ணோம்னா உங்ககிட்ட உங்க கூப்பிட்டு நான் வந்து பாக்குறேன் அன்னைக்கு. கோயம்புத்தூர்ல எங்கீங்க சார்? நாங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா துடியலூர் சார். துடியலூர். ஓகே ஓகே சரி சரிங்க சார். நான் உங்களை டிஸ்கஸ் பண்றேன். ஸோ என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இப்போ உங்க ஃபினான்ஷியலா என்ன மாதிரி உங்களுடைய ப்ரொபோசல் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டீம்டு போறதுனா போகலாம் சார். என்ஆர்ஐ லேப்ஸும் போகலாம். ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ்லயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஆப்ஷன் இருக்கு சார். பட் டீம்டு போற மாதிரி தான் எந்த டீம்டுங்க சார் நம்மளுக்கு? நான் சொல்றேன் சார். உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். உங்களுக்கு வாங்க உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ மார்க்கு குறைவாக இருந்தால் அடுத்த ஆப்ஷன் டீம்டு என்ஆர்ஐ லேப்ஸு. சார் வணக்கம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உங்க யூடியூப்ல நிறைய பாத்துட்டே இருக்கேன் சார். காலையில இருந்து போன் அடிச்சுட்டே இருந்தேன். வணக்கம் வணக்கம். அது நிறைய கால் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாத்துக்கும் திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நன்றி சார். நன்றி சார். இப்ப நம்ம பொண்ணு வந்து சார் 519 எடுத்திருக்காங்க சார். என்ன கம்யூனிட்டி? பிசி சார். ஓகே. இப்ப நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் கிடைக்காது, செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? கொஞ்சம் பார்டர்ல 4000 ரேங்க்ல பிசில வந்தீங்கன்னா கிடைக்கும். பட் கொஞ்சம் பார்டர். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர். கொஞ்சம் பார்டர்ல தான் இருக்கும். ரிப்பீட்டடா ஃப்ரெஷருங்களா? ஃப்ரெஷர் சார். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா? சரிங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். உங்க சார் பிசினஸ் பண்றாங்க. நீங்க பெட்டர் வந்து என்னோட சஜஷன் சொல்றேன். நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காத உங்களுடைய விருப்பம். சொல்லுங்க சார். இந்த பார்டர் மார்க்ல நம்ம ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சாலுமே உங்களுக்கு வருஷம் 11.5 லட்சம். ஆமா சார். அந்த ஐடியால தாங்க சார் இருக்கோம். மேனேஜ்மெண்ட்லயும் சேரலாம் அப்படியே ஐடியா இருக்கு சார். இப்ப இதுல போட்டுட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்சி போடலாம் அப்படின்னு இருக்கு சார். அப்புறம் டவுட் என்னன்னா பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இது கிடைக்கலன்னா வேலம்மாள் போடுறோம். வேலம்மாள் கிடைச்சிருச்சுன்னா சார் அங்க போய் சேர்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க சார். அந்த அமௌண்ட் நம்ம 13 லட்சம் சொல்றாங்கன்னா அதை கட்டினா அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்களா சார்? இப்ப ஒரே கன்ஃபியூஸா இருக்கு சார். அதான் ஒன்னும் நீங்க கவலைப்படாத. அந்த 13.5 லட்சம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல தான் கட்டுறோம். அதை வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல தான் இருக்கும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. 13.5 லட்சம் கொடுத்து அந்த ஆர்டர் எடுக்கிறீங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பணம் போகும். அடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி சேருவீங்க இல்லையா? ஹாஸ்டல் இல்லாம நீங்க கட்டுங்க. அந்த பணத்தை மீதி பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 13.5 லட்சம் கவர்மெண்ட்ல தான் இருக்கும். நீங்க அடுத்தது கேஎம்சிஹெச் மாறும்போது நீங்க ஆர்டர் கட்டுறதுக்கு எனக்கு மீண்டும் பணம் கட்ட வேண்டியது இல்லை. அதனால நீங்க அதை பத்தி சந்தேகம்னா மறுபடியும் நீங்க இன் கேஸ் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க பேர் சொல்லுங்க. மோகனப்பிரியா சார். அது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லயும் நல்ல காலேஜ் கிடைக்கும். சரிங்க சார். இப்ப மேனேஜ்மெண்ட்ல சார் பிஹெச்டி கிடைக்காது சார். 519க்கு கிடைக்கும். பிஹெச்டி போன வருஷம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல 515 கிடைச்சதுமா. பிஹெச்டி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வேலம்மாள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் 480 வேலம்மாளுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலட்சுமி சீனிவாசன், மேல்மருவத்தூர், கற்பக விநாயகா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 காலேஜ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இப்ப என் பொண்ணு சொல்றாங்க வேலம்மாள்ல சேர்ந்துடுறோமா, செகண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம பிஎஸ்சி போடுவோம், கிடைச்சிச்சுன்னா நம்ம அதுல சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. மாறிக்கலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம செகண்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேஎம்சி பிஹெச்சி மட்டும் போடுங்க. கிடைச்சதுன்னா ஓகே, இல்லாட்டி வேலம்மாள்லயே நீங்க இருந்துக்கலாம்.
சரி சார், அதான் இப்ப வந்து ஃபண்ட் தான் நீங்க மாத்துவாங்கன்னு சொல்றீங்களா, அதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இவ்வளவு அமௌண்ட் போயிருமோ என்ன டவுட்ல அப்படி இருந்துச்சு இல்ல சார். அப்படி இல்ல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க என்ன டவுட் கிளாரிபிகேஷன் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. கண்டிப்பா சார். ஏதோ பெய்ட் சர்வீஸ் இருக்கா சார் உங்களுக்கு? இருக்குமா, உங்களுக்கு தேவையா? தேவைதான் சார். எப்படின்னு நீங்க அதை சொன்னீங்கன்னா நம்ம பே பண்ணி உங்ககிட்ட டவுட் எல்லாம் கேட்டுக்கலாம் கவுன்சிலிங். அது உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு நம்பர் கொடுத்துருவோம். அதுல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ரெக்டிஃபை பண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த டைம்ல ஃப்ரீ கால்ஸ் அட்டன் பண்றோம். ஸோ கைடன்ஸ் டைம்ல அந்த ஒன்லி அந்த ஸ்பெஷல் நம்பருக்கு மட்டும் அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குமா. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எல்லா சந்தேகங்களும் கவுன்சிலிங்ல இந்த ரீஃபண்ட் பண்ண அந்த 1 லட்ச ரூபா நீங்க கட்டுறீங்க, 30,000 ரூபா கட்டுறீங்க இல்லையா, அந்த அது ரீஃபண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஓகே சார், ஓகே சார். அது வந்து நமக்கு இல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிடுறேன் சார். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிடுவா, நீங்க அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன பேமெண்ட் என்னங்கிறது சொல்றேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க அது 3 மெத்தட் இருக்கு, அதுல எந்த விருப்பமோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். என் பேரு மோகன பிரியா சார், தஞ்சாவூர் சார். நான் எழுதி வச்சுட்டேங்க. சரி சார். இப்ப டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியால ஃபர்ஸ்ட் சேர்ந்துடலாமா சார்? இல்ல இதுல வெயிட் பண்ணி மேடம் இந்த மார்க் வச்சு நீங்க டீம்டு எல்லாம் போகாதீங்க, தேவையில்ல. மேனேஜ்மென்ட்ல சார் இது டீம்டுக்கே சொல்றேன். ராமச்சந்திரா ஐடியா இருக்கு. அதான் எதுக்கு நீங்க அது நீங்க 590 மார்க் நீங்க ராமச்சந்திரா போனீங்கன்னா 28 லட்சம் செலவு, 18 லட்சம் செலவு பண்ற இடத்துல இதுக்கு 28 லட்சம் செலவு பண்றீங்க. ஆமா ஆமா. இப்ப நீங்க 450 மார்க் இருக்கிறீங்க அப்படின்னா ராமச்சந்திரா போலாம். சரிங்க சார். 400 மார்க் டு 450 இருக்குதே, நமக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் காலேஜ் கிடைக்காது அப்படின்னா ராமச்சந்திரா போலாம். நீங்க 500 மார்க் மேல இருக்கும்போது ஒரு டாப் 5-6 காலேஜ்ல நல்ல காலேஜ்ல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல சீட் கிடைக்கும். அப்படிங்கிறது ஒரு 18 லட்ச ரூபாய் செலவாகும். அதுல போனாங்க 28 லட்ச ரூபாய் செலவு, 10 லட்ச ரூபாய் வித்தியாசம் வருது. 5 வருஷம் 50 லட்ச ரூபாய் வித்தியாசம் வருங்க. ஆமாங்க சார். இல்ல உங்களுக்கு அதுக்கு வழிமுறைகள் சொல்றேன், நான் பாத்துக்கலாம். டீம்டு போறனால போலாம், அதுக்கான வழிமுறைகள் சொல்றேன், நாங்க பாத்துக்கலாம். சரிங்க சார். இப்ப உங்க டாக்டர் வந்து எஸ்ஆர்எம்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க, திருச்சி எஸ்ஆர்எம். அப்ப திருச்சி எஸ்ஆர்எம் பெஸ்ட் காலேஜா சார்? இப்ப வீட்ல இருந்து நம்ம போற மாதிரினா அதை சூஸ் பண்ணிக்கலாமா? திருச்சி எஸ்ஆர்எம் தெலுங்கு மைனாரிட்டில வருங்கம்மா. அப்ப கிடைக்காது சார். இந்த வருஷம் தெலுங்கு மைனாரிட்டி இல்லாம ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முதல்ல 2 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. போன வருஷம் தனலட்சுமியில ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க, அன்னபூர்ணால கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க தாராளமா எஸ்ஆர்எம் எடுக்கலாம். அது பெஸ்ட் காலேஜ் தான் சார். நல்ல கோச்சிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சார். நேம் எழுதி வச்சுக்கோங்க சார். கண்டிப்பா. ஓகே. இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்றோம். ரஜன்யா ஆன்ல இருக்கான்னு பாத்துருங்க. யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னை சொல்வேனே நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே உங்கள் மீதை ஒன்றாக. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன சந்தேகம் சார்? சார் நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், தம்பி வந்து 597 சார். கிருஷ்ணகிரி 597. என்ன கம்யூனிட்டிங்கம்மா? எஸ்சி கேட்டகரியில வருதுங்க சார். நமக்கு என்ன காலேஜ் சார் கிடைக்கும்? எஸ்சி கேட்டகரியில உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? எஸ்சி கேட்டகரி அப்படிங்களா? உங்களுக்கு இருக்கு, பார்த்து சொல்றேன். 80 லாஸ்ட் டைம் விட ஒரு 50 மார்க். என்ன மார்க் சொன்னீங்க? 597. உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. மேபி நீங்க எங்க மாதிரி பாக்குறீங்க சார்? நம்ம மெட்ராஸ்ல வந்து ஸ்டான்லி பார்க்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸ்டான்லி கொஞ்சம் எம்எம்சி ஸ்டான்லி கஷ்டமா இருக்குங்க. அது தவிர நீங்க ஓமந்தூரார் வாய்ப்பு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். மேபி உங்களுக்கு 597 ஓமந்தூரார், கீழ்பாக்கம் இதெல்லாம் கிடைக்குங்க. மேபி ஸ்டான்லி பார்டர்ல இருக்கும். ஸ்டான்லி பார்டர்ல இருக்கும். அதான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் என்னங்க சார் இது ரீநீட் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னங்க சார்? அது வேற ஒரு இல்லம்மா, தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்பாதீங்க. ரீநீட்டுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேங்க நான். அப்படிங்களா சார்? அது கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் நல்ல மார்க், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கம்மா. உங்களுக்கு கிடைக்குமா? ஒன்னும் ரீநீட் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கிற மாதிரி தோணுது. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். 18 கால் அட்டன் பண்ணிடு.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கேட்டகரியிலும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நல்ல கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தாலும் பெட்டராக தான் இருக்கும். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தது என்னுடைய சன் வந்து 626 எடுத்துருக்கோம். சொல்லுங்க சார். 626 என்ன கம்யூனிட்டி சார்? கம்யூனிட்டி வந்து பிசிஎம் சார். பிசிஎம் சொல்லுங்க சார். எந்த ஊருங்க சார்? நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் சார். ஆக்சுவலா சொல்லுங்க சார். இந்த இதுக்கு நம்ம எந்த இதுக்கு சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிசிஎம் எவ்வளோ சார்? 626 நல்ல காலேஜஸ் கிடைக்கும் சார். சரிங்க சார். 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 600க்கு மேலே நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி. 626ங்கிறப்ப உங்களுக்கு இது சான்சஸ் இருக்கா சார்? தஞ்சாவூர் ஆர் மதுரை? தஞ்சாவூர் சார். பிசிஎம் லாஸ்ட் டைம் தஞ்சாவூர் கட் ஆஃப் வந்து 600 வந்தது. இது மதுரை வந்து 619 வந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல 615 வந்தது. 588 கிடைச்சிருக்கு சார். தஞ்சாவூர் வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா கன்னியாகுமரி வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் வாய்ப்பு இருக்கு சார். தஞ்சாவூர் வாய்ப்பு இருக்கா? சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து உங்களுடைய பிரீமியம் சர்வீஸ் வேணும். எவ்வளவு சார் இது? நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுங்க சார். மினிமம் அமௌண்ட் தான் சார் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். நேம் சொல்லுங்க சார். அப்துல் லத்தீப் சார். அப்துல். நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுமா சார்? கான்டாக்ட் பண்ணுங்க சார். நான் என்னுடைய இதே நம்பர் தான் இது ஆக்சுவலா. நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஸோ மச். ஓகேங்களா சார்? ஓகேங்க சார். தேங்க்யூ. நான் ஈவினிங் கூப்பிடுறேன் சார் உங்களுக்கு. கூப்பிடுங்க சார். கூப்பிடுங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். யாரு? எவர் கிரீன் கைடன்ஸ் கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா சார், ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு. ஒண்ணு இல்ல சார், நாங்க 623 பிசிஎம் 623 பிசிஎம் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். ஆனா பாப்பா படிச்சதெல்லாம் மதுரை. ஓகே. பேரு? அதுதான் இப்ப வந்து காலேஜ் வந்து எப்படி அப்படிங்கறதுக்காக சார் உங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாமே சார். உங்க பேர் சொல்லுங்க மேடம். பேர் வந்து பாப்பா பேர் மும்தாஜ், என்னுடைய பேர் ஃபாத்திமா. ஃபாத்திமா. ஓகே. உங்க பேரை வச்சு. சரிங்க சார். என் பேர் ஃபாத்திமா. ஓகே. மதுரை பக்கமா? என்ன சார்? மதுரைங்களா? ஆமா சார், மதுரையில பாப்பா படிச்சது மதுரையில தான் படிச்சாங்க. ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா இப்போதான் ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ண 626 623 தஞ்சாவூர்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? 623 சார். அதான் 623 தஞ்சாவூர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதெல்லாம்? திருநெல்வேலி கிடைக்குமா? திருநெல்வேலியெல்லாம் கிடைக்கும். மதுரை கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. பெட்டர் காலேஜஸ் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு டாப் 5 காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருங்க கண்டிப்பா. அப்படிங்களா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். அதனால உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரிங்களா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள். நல்ல மார்க் வாங்கி உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மார்க்கில் இப்படியெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார், 543 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சார் என் பொண்ணு. என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? இல்ல சார், எஸ்எஃப்ல ஏதாவது கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். எஸ்எஃப்ல வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. 543 வாய்ப்பு இருக்கு. எப்படி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா கிடைச்சிருமாங்க சார். எனக்கு அதான் ஒரு டவுட். ரொம்ப இப்ப இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, கட் ஆஃப் அதிகமா இருக்கிறதுனால பயமா இருக்கு. அந்த பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் நிறைய ரிப்பீட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 543 பிசி. எந்த ஊருக்குமா? புதுக்கோட்டைங்க சார். புதுக்கோட்டை. உங்க பேருங்க? என் பேரு நித்யா சார். நித்யா. ஓகேங்கம்மா. பாப்பாங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடைச்சா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி தான் கிடைக்குங்க. அப்படியாங்க சார்? ஒரு 11 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வரும். ஓ சரிங்க சார். சரிங்க சார். ஃப்ரெஷரா ரிப்பீட்டருங்களா? ரிப்பீட்டருங்க சார். எங்க பண்ணாங்க? எங்க படிச்சாங்கம்மா?
அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. காலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க சந்தேகத்துக்காக. அந்த சந்தேகத்துக்கான பண்ணிட்டு இருக்கோம். பட் அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த வீடியோஸ் ட்ரை பண்றோம். Anytime of the day, say it's the feeling help. ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ஓசி கேட்டகரியா இருக்கலாம், பிசி கேட்டகரியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சி கேட்டகரியா இருக்கலாம், எஸ்சிஏ கேட்டகரியா இருக்கலாம். ஸோ எல்லா கேட்டகரியிலுமே தமிழக மாணவர்கள் இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த ரீநீட் அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய மாணவருடைய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்கி எப்படியாவது காலேஜ் போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் ரீநீட் கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மார்க்கை வச்சு நம்ம அட்மிஷன் போயிடும்னு நினைக்கிறாங்க. இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் தமிழக மாணவர்கள் இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஆல் இண்டியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு இருக்குமானா இல்லாட்டி கூட ஓரளவுக்கு தமிழக மாணவர்கள் லாஸ்ட் இயரோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கட் ஆஃப் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் 50 மார்க் முதல் 60 மார்க் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் அதுதான் ஃபைனல் கிடையாதுங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்த மாதிரி ரேங்க் வருது, ஆல் இண்டியா கோட்டால குழந்தைகள் எடுத்து போறதை பொறுத்து. ஸோ ஆல் இண்டியா கோட்டால நிறைய குழந்தைகள் எடுத்து போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம். ஹலோ, வணக்கம் சார். கால் பண்ணிருந்தீங்க சார் மார்னிங், நான் எடுக்க முடியல, இப்பதான் சார் திருப்பி கால் பண்றேன். சொல்லுங்க சார். நோ ப்ராப்ளம் சார். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். சார் சார் லாஸ்ட் டைம் அவனை கேட்டிருந்தா சார், பையன் ஓசி 573 மார்க் சார். இப்போ எது கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார்? 573 ஓசி நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். பார்டர்ல தான் வரும்னு நினைக்கிறாங்க. எப்படியும் 560க்கு மேல கிடைக்கும் சார். எந்த காலேஜ் சார் மோஸ்ட்லி கிடைக்கும் உங்களுக்கு, உங்களுடைய அப்சர்வேஷன்? இப்போதைக்கு நம்ம எப்படி சார் ஓசிக்கெல்லாம் 550க்கு மேலே வருங்கிற மாதிரி, 650 கட் ஆஃப் வரலாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய மார்க் பார்த்தீங்கன்னா 650 நிறைய வாங்கியிருக்காங்கிற மாதிரி வருது. நமக்கு பார்டர்ல தான் வரும் சார். பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைச்சாலும் கிடைக்கலாம் சார். யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும் சார். இது செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு, செல்ஃப் ஃபைனான்ஸ் வாய்ப்பு இருக்கு சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. போன டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் கட் ஆஃப் விட நமக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க் 70 மார்க் வரைக்கும் கீழே வந்துச்சுல்ல சார். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பார்டர்ல வரும்னு நினைக்கிறேன் சார். அப்படி வந்தா தாகூர் அந்த மாதிரி தான் வரும் சார். சார் பார்டர்லாம் வரும் சார். சரி, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி கால் பண்ண ஒவ்வொருத்தருடைய காலையும் நம்ம அட்டன் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? ஒண்ணுல சார், ஆக்சுவலி 271 கேட்டகரி எஸ்டி, அதுல வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்கலாம் தான் பண்ணோம். எஸ்டி கேட்டகரியா சார்? ஆமா சார். ஷெட்யூல் ட்ரைப்ஸா? இல்ல இது எஸ்டி கிடையாது, எஸ்டி. ஓகே, சொல்லுங்க சார். அதுல வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்ல சார், வாய்ப்புகள் கம்மி தான் சார். எஸ்டி கேட்டகரியா இருந்தாலுமே கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் சார். இந்த இதுல பெங்களூர்ல இது சொல்றாங்கல்ல சார், சென்ட் ஜான்ஸ், அதுதான் வாய்ப்புகள் சார். எதுங்க சார்? கிறிஸ்டியன் நகர் சென்ட் ஜான்ஸ் பெங்களூர்ல. சென்ட் ஜான்ஸ் அது நிறைய கேட்டகரி இருக்கும் சார், அது எனக்கு ஐடியா இல்லை. நீங்க சென்ட் ஜான்ஸ் அந்த காலேஜ் ரிலேட்டடா வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கெட் எம்பிபிஎஸ் ஒருத்தர் இருப்பார் சார். அவர் கொஞ்சம் அந்த கர்நாடகா காலேஜ்ல நிறைய போடுவார். ஜஸ்ட் கெட் எம்பிபிஎஸ். என்ன பேர் சொல்லி ஜஸ்ட் கெட் எம்பிபிஎஸ் போடுங்க சார் யூடியூப் சேனல்ல. ஜஸ்ட் கெட் எம்பிபிஎஸ். சரி சார், ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். உங்க நம்பர் சொல்லுங்க. அனுப்புறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு பாருங்க. 9625 1177.
அவர் இந்த கர்நாடகா காலேஜ் இந்த மாதிரி சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பத்தி நிறைய போட்டுருக்கோம். எனக்கு கொஞ்சம் அதுல அவேர்னஸ் இல்லை, டைம் இல்லாதனால போட்டதில்ல. பட் நீங்க நான் உங்களுக்கு அந்த லிங்க் வேணா அனுப்புறேன் சார், அவருடைய என்ன சேனல் லிங்க் அனுப்புறேன், அதில் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். அதில் நிறைய கேட்டகரி இருக்கும், அதில் ட்ரை பண்ணலாம் சார். ஓகே. பிடிஎஸ்க்கு எப்படி சார் இருக்கும்? பிடிஎஸ் கிடைக்கும் சார், பிடிஎஸ் கிடைக்கும். நம்ம சென்னையில கவர்மெண்ட் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்குமா? சென்னை நாங்க ஆக்சுவலா வாய்ப்பு இருக்காது சார், வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. ட்ரை பண்ணுங்க சார், ட்ரை பண்ணலாம் சார், ட்ரை பண்ணலாம் சார். சரிங்களா சார்? ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். என்ன மார்க் சார்? பாப்பா 639 எடுத்துருக்கு சார். 639. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். பிசி. சொல்லுங்க சார். கிடைக்கும் சார், கவர்மெண்ட் கிடைக்குங்க. கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? எப்படி ரேஞ்சில் சார்? ஓல்டு காலேஜ் கிடைக்குமா? அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜில் வாய்ப்பு இருக்கு சார். சரி சார், ஓகே தேங்க்ஸ் சார். காலையில் பார்த்தேன் உங்க இது வீடியோவை. ஓகே ஓகே. ஃபோன் நம்பர் இது ஒன்றா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிடைக்கும் சார், கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். தீபிகா பேர் பொண்ணு பேர். சரி சார். என்னங்க சார்? அதான் இது இல்லை சார், 639 சார். பிசி கம்யூனிட்டி. பிசிஎம் தானே? பிசி. ஆமா பிசி. பிசி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. உங்க பேரு? சரி சார். என் பேர் கல்யாணகுமார் சார். கல்யாணகுமார். சொல்லுங்க சார், கண்டிப்பாக கிடைக்கும் சார், வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்றீங்க? நான் டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுறேன் சார். என்ன ஒர்க்கிங் சார்? சேல்ஸ்மேனாக இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் படிக்குது சார். நம்ம 10th காலேஜ் தான். ஓகே. எங்க படிக்கிறாங்க சார்? இல்லை 10th ஃபர்ஸ்ட். இப்போ பாப்பா எழுதிருக்கு, டிகிரி போகுது. ஓகே ஓகே ஓகே. கிடைக்கும் சார், கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கும் சார். சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கால் பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து பண்ண கால்க்கே என்னால் ஆன்சர் பண்ண முடியல, அந்தளவுக்கு கால்ஸ் வந்திருக்கு. ஸோ மாணவர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் நம்ம நம்பி கூப்பிடுறீங்க. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணணும் எய்ம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருநெல்வேலிருந்து பேசுகிறேன் சார். என்ன மார்க் சார்? வணக்கம், என்ன மார்க்குங்க சார்? 618 பிசி சார். 618 பிசி கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இருக்கா சார்? இருக்கு சார். பேரு சார் பிரைட்சன். 6361882119. சொல்லுங்க. பிரைட்சனா? ஆமா சார். சார் இருந்தாலும் பேனிக்கே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 4000 3000லாம் சொல்றாங்க சார். 600 பிளஸ். அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. 15க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படியே சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரைவேட்ல போக ஐடியா இருக்கா உங்களுக்கு? சார் இல்ல சார், செகண்ட் டிராப் இது சார். கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அதான் கடவுள் வழி விடுவார், நம்புவோம், பார்ப்போங்க. இதுக்கு மேல 15க்கு மேல கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஓகே சார். ஏதாவது இந்த நீலகிரிஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கணும் சார்? அந்த மாதிரி கொஞ்சம் பார்டர் உள்ள காலேஜ் தான் கிடைக்கும். பார்டர்ல தான் கிடைக்கும், பார்டர்ல தான் கிடைக்கும். ஓகே சார். நான் கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்றீங்க, என்ன சார்? கொஞ்சம் டேஞ்சர் தானோ? இல்ல ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. சார் வணக்கம், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். எங்க இருந்து மேடம்? கோவில்பட்டி, தூத்துக்குடி. சொல்லுங்க, என்ன சந்தேகம் மேடம்? சீக்கிரம் சொல்லுங்க. பையன் வந்து 647 எடுத்திருக்காங்க சார். 647 என்ன கம்யூனிட்டிங்க? டிசி சார். சொல்லுங்க. சென்னையில கீழ்பாக்கம் கிடைக்குமான்னு கேட்கும் அப்படின்னு சார். கோவில்பட்டி கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க கீழ்பாக்கம், எதுக்காக கீழ்பாக்கம் தான் போக நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்டான்லி கிடைக்காதுன்னு தெரியும், அதனாலதான். ஸ்டான்லிக்கு அடுத்து நீங்க தாராளமா நீங்க திருநெல்வேலி கோவில்பட்டி தான். மதுரை நல்லா இருக்குமா? நீங்க ஒருவேளை கீழ்பாக்க ட்ரை பண்ணுங்க, மதுரை தாராளமா எடுக்கலாம். சரி ஓகே. கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. கீழ்பாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கீழ்பாக்கத்தோட மதுரை ஒன்றும் மோசம் இல்லைங்க. நீங்க தாராளமா மதுரை கூட ப்ரிஃபர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் உங்க தம்பி என்ன நினைக்கிறான்னு தெரியல. பட் கீழ்பாக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கீழ்பாக்கம் இல்லைன்னா கோயம்புத்தூர் வேணும்னு கேட்டேன். கோயம்புத்தூருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே சார். ஸோ
நிறைய குழந்தைகள் மார்க் நிறைய வாங்கியிருக்காங்க, அவங்க பார்க்குறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? நான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க என்ன மார்க்குங்க, என்ன டவுட்டு? பாப்பா 243. 243. என்ன கம்யூனிட்டிங்க? தெலுங்கு மைனாரிட்டி. தெலுங்கு மைனாரிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்றீங்க? ஆமா ஆமா. சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? அதான் உங்க அந்த இதுல இணையணும்னு நினைக்கிறேன். அந்த கூப்பிடுறேன், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தனகுமார். சந்தனகுமார். எவ்வளவு அதுக்கு என்ன செய்யணும்? ஆனா உங்களுக்கு கூப்பிட்டோமா? இப்பமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ ஆக்சுவலா ஃபோன் ஒரு பழைய காலெல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். காலையில இருந்து நிறைய கால் வந்துச்சுங்களா? பேர்லாம் எழுதிட்டேன், நம்பர் எழுதிட்டேன். 98 உங்க நம்பர் எழுதிட்டேன். சரிங்க சரிங்க. மார்க்கு, பேரு சங்கரன் கோயில் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்காங்கய்யா? தெலுங்கு மைனாரிட்டில வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க சரி. உங்களுக்கு கூப்பிடுறேன். நான் இந்த உங்க திட்டத்துல இணைய விரும்புறேங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க சார், பண்ணி கொடுக்குறேங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. என்ன சந்தேகங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க, மேட்டுப்பாளையத்துல இருந்து என்ன சந்தேகங்க? சார் இல்ல இங்க ஒரே அங்க குஜராத்ல எல்லாம் பிரச்சனையா இருக்கு இல்லைங்க சார்? சொல்லுங்க. அதனால கவுன்சிலிங் ஏதாவது தள்ளி வைப்பாங்களாங்க சார்? அதுக்கு பயமா இருக்குது. கவுன்சிலிங் எப்படி தள்ளி தான் போகும், அதனால ஒன்றும் worry பண்ணாதீங்க. அது எப்படி இந்த ரிசல்ட் வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆனா கண்டிப்பா வைப்பாங்க இல்லைங்க சார். என்ன மார்க் வருதுங்க? 637ங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டி. கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். கிடைக்குங்களாங்க சார்? சார் அதுக்கு இல்ல சார், 2 இயர் டிராப் எடுத்து படிச்சிருக்காங்க சார். இங்க ஒரே பிரச்சனையா இருக்கனால ரொம்ப பயமா இருக்கு. ரீநீட் ஏதாவது வச்சு ஏதாவது பிரச்சனை ஆகுமா? காலேஜ் கிடைக்குமா? நடக்காது நடக்காது. கண்டிப்பா இது வைப்பாங்கல்ல. என்னங்க சார்? உங்க பேரு? என் பேர் மாலதிங்க சார். கண்டிப்பா இது நடக்குமா? அதாவது அது நார்த் இந்தியால இருக்கு, இருந்தாலும் ரீநீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்காதுமா? இல்லீங்களா சார்? அப்ப கவுன்சிலிங் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நடக்கும் இல்லைங்க சார்? நடக்கும், எல்லாமே ஓவராலா நடக்குங்க. அது இதுக்கான இன்னி வந்து நீட் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு அதுதாங்க சார் ஒரு பயமா. ஏன்னா 2 இயர்ஸ் டிராப் எடுத்து படிச்சிருக்கா. கண்டிப்பா காலேஜ்ல இங்க ஆகாஷ்ல தான் சார் படிச்சா. நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா கிடைக்குமா? நீங்க worry பண்ணாதீங்க, அதை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கவுன்சிலிங். சார் இன்னொரு டவுட் சார். சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார். அப்போ நம்மளுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது டவுன்லோட் பண்ணும்போது நம்ம பணம் கட்டிடுவோம் இல்லைங்க சார்? அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? பண்ணும்போது கிடைக்காது. அப்படிங்களா சார்? ஓகே சார் ஓகே சார். நம்ம காலேஜ்ல போய் இது பண்ணணுங்களா? ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் சார் சார் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்னோடதுதான் இருக்கு. பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்ல என்னோடது இருக்குங்க சார். ஆனா ஆதார் கார்டுல வந்து அட்ரஸ் பழைய அட்ரஸ் இருக்குங்க சார். அது பிரச்சனை இல்லைங்க, அது பிரச்சனை இல்ல. அட்ரஸ் அது பிரச்சனை இல்லைங்களா? ஓகே சார் ஓகே. அதுதான் டவுட். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பிரச்சனைனால தான் பயமா இருந்துச்சு. எங்க கவுன்சில் நடக்குமோ நடக்காதோ பயமா. கண்டிப்பா நடக்குமா, நீங்க worry பண்ணாதீங்க, நடக்கும். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன சந்தேகங்க? குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். நாங்க பிசிஎம் கேட்டகரி சார். பாப்பா 581 எடுத்திருக்காங்க. 581 பிசிஎம்ங்களா? ஆமாங்க சார், முஸ்லிம்ஸ். என்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பார்டர்ல இருக்கலாம்? கவர்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். இந்த சான்சஸ் இருக்குங்களா? கவர்மெண்ட் கொஞ்சம் பார்டருங்கம்மா. 600 மார்க் மேல வேணுங்க. அப்படிங்களா? லாஸ்ட் டைம் எல்லாம் 540 தானே சார் இருந்தது. 40 மார்க் வித்தியாசம் இருக்கு. மேபி பிசிஎம்ல நீங்க 190 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைக்கும். 195 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைச்சிரும். பிரைவேட்ல எந்த ஊருங்க? எந்த ஊருங்க? நாங்க கிருஷ்ணகிரி சார். என்ன ஐடியா உங்களுக்கு? பிரைவேட்ல போற ஐடியா இருக்குங்களா? இல்லைங்க, பிரைவேட் இல்லைங்க சார். அஃபோர்ட் பண்ண முடியாது. சரி, அதுதான் கவர்மெண்ட் கிடைக்குமோ அப்படி ட்ரை பண்ணுங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. வாய்ப்புகள் வந்து நம்ம உறுதியா இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்டர்ல இருக்குங்க. அப்படிங்களா? சரி சரி ஓகே சார். ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அது இது எப்படி கிடைக்குறீங்களா? எப்போ சார் இது பண்ணுவாங்க? அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் நீங்க தமிழ்நாட்டுல 190 195 பேருக்குள்ள இருந்துட்டா கிடைச்சிருங்க.
சரிங்க சார். அதனால மத்த மார்க் நிறைய பேர் வாங்குறத விட பிசிஎம்ல எப்படி வாங்கியிருக்காங்கிற பொறுத்தா இருக்குது. பிசிஎம் 195 குள்ளார இருந்தா கிடைச்சிடும். 195 மாணவர்களுக்குள்ள இருக்கணும். 195க்குள்ள இருக்கணும். சரிங்களா? சரி ஓகே தேங்க் யூ. இந்த மாதிரி நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, பார்டர்ல இருக்காங்க. தம்பி ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? இல்ல சார், இந்த ஃபார்ம் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கல்ல சார், கேப் சர்டிபிகேட் ஃபார்ம் சொல்லிட்டு நான் அனுப்பலைங்களே, சொல்லுங்க. இல்ல சார், இந்த யூடியூப்ல போட்டிருந்தீங்க, கரெக்ட்டா? பழைய வீடியோல கேப் சர்டிபிகேட் சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. கேப் சர்டிபிகேட், அதுல வந்து கேப் சர்டிபிகேட் ஃபார்ம் நம்ம எங்க வாங்கணும் சார்? கேப் சர்டிபிகேட் ஒண்ணும் கிடையாதுங்க மேடம். அதாவது நம்ம அஃபிடவிட் அந்த நோட்டரி கிட்ட வாங்கினா நோட்டரி கிளப்ல போய் இந்த லாயர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட், அவங்க இதுக்குன்னே வச்சுப்பாங்களா? அது போதுங்க. என்ன மார்க்? இது வந்து நம்ம ஜாபுக்காக சார், எம்ப்ளாய்மெண்ட்ல 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுங்க சார் மேரேஜுக்கு அப்புறம். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஆபீஸ்ல ஒரு இதுல வேலை கிடைச்சிருக்கு, ஐசிசி எல்லாம் போடல. சோ அங்க வந்து கேப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பேர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நோட்டரி கிட்ட வாங்கினா போதும். நோட்டரி கிட்ட நம்ம நார்மலா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல இருந்து மேரேஜ் ஆனதுனால இதுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கால்ஸ், ஒரு 30க்கு மேற்பட்ட ஃபோன் கால்ஸ்க்கு காலையில் பண்ணாங்க, அதை எடுக்க முடியல. அதுக்காக மீண்டும் அந்த கால்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உத்தேசமாக ஒரு 50 மார்க் 60 மார்க் வரைக்கும் ஏறும்னு நம்ம சொல்கிறோம். அது உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தயார்படுத்திக்கிறதுக்காக அதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறுங்க. பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி அப்படிங்கிறப்போ இதில் நம்ம சொல்கிறதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல முறையில் உங்களுடைய எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.